நாம் பயணிக்கக்கூடிய தளங்கள் ஏராளம் இல்லைங்களா? அதனால நாம வந்து வெளி உலகத்துல தான் நம்ம நேரங்களை செலவழிக்கிறோம். சரி, குவாலிட்டி டைம் நம்ம வெளியே இடத்துல செலவு பண்ற மாதிரியே அதே குவாலிட்டி டைம் நம்மளோட சில்ட்ரன் கிட்டயும் நாம செலவழிக்க நாம கத்துக்கணும். சில்ட்ரனோட மன நிலையிலிருந்து நாம நிறைய பேரண்ட்ஸ் பார்க்க தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு சில்ட்ரனோட மன நிலையிலிருந்து எத்தனை பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க? ஒரு வழக்கறிஞர்களா நான் பார்க்கும்போது இந்திய அரசியலமைப்பு சாசனம் குழந்தைகளுக்கும் பெண்களுக்குமான சிறப்பு சட்டங்கள் நிறைய ஏற்றியிருக்காங்க. அது குழந்தைகளின் பார்வையில் யார் அதை பார்க்கிறார்கள்? இன்னைக்கு நீதிமன்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 வயசு குழந்தை கூட ஒரு சாட்சியா இருக்கும். 7 வயதுலேருந்து 10 வயது இருக்க குழந்தைகள் கூட குற்றவாளியாக நிற்கிறார்கள். எதனால்? நல்ல விஷயம், நாம நிறைய காசு சம்பாரிச்சு வைக்கிறோம், நிறைய பேர் சம்பாரிச்சு வைக்கிறோம்னு நாம பொருளீற்ற ரீதியிலேயே போயிட்டு இருக்கும் போது நல்ல குணங்களை நம்மிடமிருந்து தான் குழந்தைகள் கத்துக்கிறாங்க. நான் என்ன செய்கிறேனோ அந்த செயலை என்னுடைய குழந்தை பின்பற்றுவான். குழந்தைக்கு வந்து ஏதோ ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டோம், பேரண்ட்ஸ்க்கு வந்து கடமை முடிஞ்சிருச்சு, டீச்சர்ஸ் பார்த்துக்கணும், அந்த ஸ்கூல் பார்த்துக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வழக்குகள், என் பிள்ளையை அடிக்கிறாங்க, டீச்சர் சரியில்லை அப்படின்னு நிறைய வழக்குகள், பெட்டிஷன்ஸ் எல்லாம் ஃபைல் பண்றாங்க நீதிமன்றத்தில். ஒரு குழந்தை மாதா பிதா குரு தெய்வம் சொல்ற மாதிரி ஒரு குழந்தையின் வளர்ச்சியில் பெற்றோர்களுக்கும் அந்த பள்ளியோ அந்த கல்லூரிக்கோ சம பங்கு இருக்கிறது. நான் குழந்தைய அனுப்பிச்சிட்டேன்னா இந்த குழந்தை மேலே எனக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லைன்னு எந்த விதமான பெற்றோர்களோ பள்ளியோ சொல்ல முடியாது. சமமான ஒரு பங்கு எடுக்க வேண்டும். என் குழந்தைய வந்து அந்த காலத்தில் வந்து நம்மளெல்லாம் திட்டினா மிரட்டினா கூட நம்ம அப்பா அம்மா வந்து கேட்டதில்லை. இன்னைக்கு நாம சார் சொன்ன மாதிரி ஒரு ப்ரெஷியஸ் சைல்டு வச்சுருக்கோம். அந்த குழந்தைய கொஞ்சம் வெரசலாக மிரட்டிட்டாலே அடுத்த விஷயம், இல்லை நீங்கள் தப்பு, என் குழந்தை மேலே இவ்வளோ தப்பாக இருக்கீங்க, இந்த ஸ்கூலில் வந்து தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பேரண்ட்ஸ் நிறையா இருக்காங்க. தவறு செய்யக்கூடிய இடத்துல தவறை தட்டி கேட்கலாம். தப்பு செஞ்சாங்க கேட்காதீங்க மேடம் நீங்கள் சொல்லாதீங்க, தப்பு செய்யக்கூடிய இடத்துல தட்டி கேட்கலாம். ஆனால் பெரும்பாலான பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நம்ம குழந்தையோட நலன் கருதி ஒரு 2 வார்த்தைகள் சொல்லும் போது கோவப்பட்டு போகாதீங்க. குழந்தைகளோட எதிர்காலம் முக்கியம்னு நாம நினைக்கிற மாதிரி தான் அந்த பள்ளி நினைக்கும். ஒரு பள்ளி வந்து அந்த குழந்தைய நல்ல முறையில் வளர்த்தி நம்ம கிட்ட கொண்டு வந்து நம்ம வளர்த்தி அந்த பள்ளிக்கூடத்துக்கு நாம எத்தனை குழந்தைகள் என்ன செய்யறோம்? அந்த குழந்தைகள் வளர்ந்து நல்ல குழந்தைகளா வந்தால்தான் எதிர்காலத்தில் இந்த பெற்றோர்களுக்கு நல்லதுன்னு இல்லை, இந்த நாட்டுக்கு நல்லது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிறார் பாதுகாப்பு சட்டம், சிறார்களுக்கான இப்போ சைல்ட் லேபர் நிறையா இருக்குது, ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் நிறையா இருக்காங்க. அடிப்படை வந்து கல்வி உங்களுக்கு அவசியம்னு கான்ஸ்டியூஷன் சொன்னால் கூட இன்னைக்கு அடிப்படை கல்வி கொடுக்காத பேரண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக வெவ்வேறு காரணங்களாலும். அதனால குழந்தை அப்படிங்கிற வந்தால் வளரக்கூடிய பருவம். இன்னைக்கு வந்து இத்தனை சின்ன குழந்தைகள் இங்கே நடந்து போகும்போது எனக்கு ஒரு குதூகலம். ஒரு வழக்கறிஞராக இத்தனை குழந்தைகளோட என்னால் பயணிக்கக்கூடிய தளம் எனக்கு தளம் கிடையாது. ஒரு வழக்கறிஞராக தவறு செய்யக்கூடிய மனிதர்களையோ வாழ்க்கையில் பாதிக்கப்பட்ட மனிதர்களையோ பெரும்பாலும் பார்த்த எனக்கு இந்த குழந்தைகளோட இருந்த நேரம் ரொம்ப இனிமையாக இருந்தது. எனக்கு நிறைய விஷயங்கள் ஒரு தாயாக எப்படி என்னுடைய குழந்தையை நான் வந்து பார்க்கணுங்கிற ஒரு சில செய்திகளும் இந்த நிகழ்ச்சியில் நான் தெரிந்து கொண்டேன். இங்கே வந்தோம், நம்ம ஏதோ உட்கார்ந்தோம் போனோன்னு இல்லாமல் இந்த பள்ளிக்கு உங்கள் குழந்தையை நல்ல குழந்தையாக வளர்க்கக்கூடிய அந்த உரிமையை கொடுங்க, அவங்களுக்கு ஒரு லிபர்ட்டி கொடுங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கை வந்து ரொம்ப டென்ஷனோட பார்க்குறோம். அப்படி கிடையாது. இந்த பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் இந்த ஸ்கூல் சேர்ந்தாதான் எதிர்கால சந்ததியர் நல்லா வரும். இன்னைக்கு ஒரு வழக்கறிஞரா நான் பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள், ஒரு பள்ளியில ஒரு மாணவர் வந்து ஆசிரியரை வந்து தாக்கக்கூடிய ஒரு சம்பவம், பள்ளி மாணவர்கள் சில பேர் வந்து தவறு செய்து சீர்திருத்த பள்ளியில் சேர்ப்பிக்கப்படுகிறார்கள். இதெல்லாம் எதனால? அதாவது அந்த குழந்தைகள் ஏதோ அடிமட்ட சமுதாயத்தில் வாழக்கூடிய குழந்தைகள் இல்லை, அந்த குற்றவாளிகளாக நிற்கக்கூடிய குழந்தைகள், நல்ல பெரிய இடங்கள்ல இருக்கக்கூடிய குழந்தைகளே சில சமயத்துல குற்றவாளிகளா இருக்காங்க. அது காரணம் என்னன்னா, நாம வந்து நம்ம குழந்தைக்கு சரியான பாதையை காமிக்கலன்னு அர்த்தம். என்னுடைய குழந்தை பிறந்தோடனே என்னோட மாமனார் எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு, குழந்தைக்கு ஏதாவது நடந்ததுன்னா நீதாமா காரணம், நீதான் பொறுப்பு அப்படின்னு. அதாவது நம்ம தாய்ப்பால் கொடுக்கும் போது ஒரு தாயா இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடாதீங்கன்னு பெரியவங்க சொல்றது வழக்கம். இன்னைக்கு என் குழந்தை வளர்ந்தா கூட என்னுடைய குழந்தை ஏதாவது ஒரு தவறு செய்தால் நான் அந்த இடத்துல என்ன தவறு செய்தேன்னு சிந்திப்பேன். ஏன்னா நான் வந்து கரெக்டாக இருந்தால் அந்த குழந்தை தவறு செய்யக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக கிடையாது. அதனால குழந்தை தப்பு செய்யற மாதிரி டாக்டர் சொன்ன மாதிரி எடுத்தோன்னே திட்டாம இந்த குழந்தை இந்த தவறு செய்ததற்கு என்ன காரணம், இந்த எல்லாருக்கும் ஆசை இருக்கு இல்லைங்களா, நம்ம குழந்தை டாக்டர் ஆகணும் வக்கீல் ஆகணும். இன்னொரு விஷயம், குழந்தைக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து ஊக்கப்படுத்துங்க. குழந்தை நல்லா நடிக்குதா, நடிப்பில் கொண்டு போங்க, வரையுதா, வரையறதுக்கு கொண்டு போங்க. எந்த விஷயம் அந்த குழந்தைக்கு பிரியமாக இருக்கிறதோ அதை செய்யுங்க. குழந்தை படிச்சுதான் வரணும், இல்லை
இப்போ வந்து இந்த தொலைக்காட்சியில் பல நிகழ்ச்சிகள், அந்த குழந்தைக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்காதீங்க. குழந்தையோட வாழ்க்கையை குழந்தையின் பார்வையில் வாழ விடுங்கள். எல்லா பெற்றோரும் நம்ம ஆசைப்பட்ட விஷயம். இப்போ நான் கூட தான் எங்கள் அப்பா அட்வொகேட்டு, நானும் அட்வொகேட். ஆனால் நான் பிரியப்பட்டு இந்த வழக்கறிஞர் தொழிலை 21 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறேன். என்னோட பேஷன் இல்லாமல் இதை செய்ய முடியாது. அதனால் குழந்தை எந்த விஷயத்தை பிரியப்படுகிறதோ அந்த குழந்தையின் மனநிலையிலிருந்து அதை பாருங்க. நீங்கள் வந்து பெற்றோர்கள் வந்து நம்ம பார்வையில் பார்ப்போம், ஆனால் இந்த டீச்சர்ஸ் வந்து குழந்தையா இருந்து குழந்தையோட பார்வையில் பார்ப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பள்ளி ஆசிரியரின் பொறுப்பு, கவனிப்பு நம்மை விட அதிகமாக இருக்கிறது. அவங்க நல்ல முறையில் குழந்தைய வந்து ஸ்கூலில் அனுப்பி வீட்டுக்கு அனுப்பும் போது நம்ம டயர்டா நீ டிவி பார்க்காதேன்னு சொல்லிட்டு நாம உட்காந்து சீரியலை பார்த்துட்டு இருந்தோம்னா சரிப்படாது. நம்மளோட குழந்தை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நாம் எண்ணுகிறோமோ அதை போல நாம நடக்க வேணும். என் குழந்தை வந்து நாளைக்கு வக்கீல் ஆகணும்னு நான் நினைச்சேனோ, இல்லை டாக்டர் ஆகணும்னு நான் நினைச்சேனோ, அப்போ அந்த குழந்தைக்கு ஒரு அடித்தளம். இல்லை என் குழந்தை வந்து நான் நல்லா வரைவேன், அதில் தான் பிரியம் அப்படின்னா அதில் கொண்டு போங்க. ஏதாவது இது செஞ்சாதான் நல்லா வருவாங்க. அது நம்மளுக்கு கான்செப்ட்ஸ், நம்ம ஊர்ல எல்லாம் நிறைய கான்செப்ட்ஸ். ஒரு டாக்டராவோ ஒரு இன்ஜினியரா இருந்தால் மட்டும்தான் நல்ல பேர் வாங்க முடியும், புகழ் வாங்க முடியும் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது. அரசியலில் குழந்தை போக இருந்தாலும் அந்த அரசியலை கற்றுக் கொடுங்கள். ஏன்னா இன்னைக்கு வந்து தூய்மையான அரசியல் இல்லைன்னு நம்ம பொதுமக்களாக பேசுகிறோம். அரசியல் அறிவி the people of India gave to ourselves the constitution. வெளிப்பார்வையிலேருந்து இந்த எலெக்ஷன் டைமில் அரசியலை பற்றி எல்லா விவாதங்களும் நடத்துகிறோம். நாம குழந்தைய நல்ல குழந்தையாக வந்தால் நாளைக்கு நல்ல அரசியல் தலைவர்கள் வருவாங்க, நாடு உலக அளவில் நல்லா முன்னேறும். என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தையின் பொறுப்பு ஒரு பள்ளிக்கூடத்துக்கும் பெற்றோர்களுக்கும் சமமாக இருக்கிறது. நீ தான் கரெக்ட், நான் தான் கரெக்ட்னு கையை எதிர்பக்கம் கூப்பிட்டு காமிச்சிட்டு வழக்க போட்டுக்கொண்டு வாழ்க்கையை வீணாக்காதீர்கள். என்னோட சின்ன அனுபவத்தில் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சி, ஒரு கான்வெகேஷன், குழந்தைகளோட கான்வெகேஷன். ஐ ரியலி என்ஜாய்ட் இட். ஐ ஹேட் அ இமென்ஸ் ப்ளஷர் கம்மிங் ஹியர். ஏன்னா நான் கொஞ்சம் லேட்டாக வரக்கூடிய ஒரு காரணத்தால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, அதுக்காக நீங்கள் மன்னிக்கணும். இன்னொரு விஷயம், யாராவது குழந்தைகள் நீங்கள் பரிசு வாங்கும்போது தயவு செஞ்சு கை தட்டுங்க. கை தட்டுறது வந்து மனுஷனுக்கு ஊக்கம். நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் பண்ணும்போது மனுஷன் கை தட்டுறதை வந்து கை தட்டுங்க. எல்லாரும் போகிறது பெல்லமாக கை தட்டுங்க பார்க்கலாம். இப்போ எவ்வளோ சத்தம் வந்தது, அங்கே பாப்பாலாம் வாங்கும்போது கை தட்டு வந்து கம்மியாக இருந்தது. பேரண்ட்ஸ் நீங்கள் கை தட்டினா உங்கள் குழந்தைகள் கை தட்டும். இன்னைக்கு உங்க குழந்தைகளை நல்லா வளர்த்தீங்கன்னா நீங்க நாளைக்கு முதியவர்கள் ஆகும்போது உங்களை குழந்தைகள் பாதுகாப்பு. இன்னைக்கு 2007 முதியோர்களை பாதுகாக்கும் ஒரு சட்டம், பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இந்த ஜாயிண்ட் ஃபேமிலிக்கு பேர் போன நாட்டில் இந்த மாதிரி சட்டங்கள் தேவையா? எதனால் இந்த சட்டங்கள் வருகிறது? நம்ம குழந்தை நம்மை பராமரிக்க நாம் கற்றுக் கொடுக்கவில்லை. நாம் parents we have a greater responsibility towards our family, more towards the society. இந்த சமுதாயத்தின் பார்வையில் நம் குழந்தைகளை நாளைக்கு நல்ல தலைவர்களாக வளரும் பொறுப்பை நாமும் நம் பள்ளியும் எடுத்துக்கொள்ள நம்ம கடமைப்பட்டிருக்கோம். இந்த இனிய நாள் நிகழ்ச்சியில் இந்த வாய்ப்பை அளித்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி. Thank you, sir and ma'am, for honoring our sparkling stars. Great thoughts, pearls of wisdom. Thank you, sir and ma'am, for your wonderful words of wisdom, which kindle a flame in our thoughts. It's time to thank the Lord. It's time to thank the guest. Stop, why are you singing the song? I'm proposing the oath of thanks. Hey, our friend Nisha is there to propose the oath of thanks. Now I call upon my friend Nisha to deliver it. Gratitude can transform common days into thanksgiving, turn routine joys, and change ordinary opportunities into blessing. With these kind words, I thank everyone present here. I would like to thank the omnipotent God Almighty
for making this day a successful one. I express my deep and heartfelt thanks to Dr. Mohabbat Ilyas, Assistant Professor of Stanley Medical College, and Mrs. Adi Lakshmi Advocate, are our most valued and invited chief guest of today's program. Thank you, sir and ma'am, for gracing this occasion. I feel delighted to thank our thrilling Dr. Sir, a person with magnetic qualities who has made us achieve our success with his motivating deeds. Thank you, sir. We are really bound to thank our Dr. Academics ma'am for making this day a very special moment in the annals of Vermal Metric. Thank you, ma'am. Our incomparable thanks to our husband sir, the real pivot of this institution, and he is behind all our successful activities and now fights to give his moral support to enhance everyone. Thank you, sir. Now we shine a lot of thanks to the TVIS administrators who support us in our wonderful occasions. A very special thank you, sirs. I take this opportunity to thank our beloved Principal Ma'am, Vice Principal Ma'am, and Vice Principal Sir, as they always lead us in the right path, teach us proper channels, and back us to make activities successful. Thank you, ma'ams. And sir, a nice sincere thanks to our HMs and HMs and their team of various departments who are always ready to support and guide us in all aspects of school activities. Thank you. This is the right time for me to express special thanks to Mr. Suresh, Physical Director, and his team who have exhibited their fullest cooperation to make this event a grand success. I would like to convey my special gratitude to Mr. Davidson, Music Master, who has given a great effort to train our cookers throughout the year. I would like to thank Mr. Bratish and Ms. Divya, Dance Masters, who are the main force behind making this event a successful one. Our precious teachers are thanked with pride. They train all they know for the cause of children's all-round development, without whom nothing can be achieved. Parents are sincerely thanked for their kind cooperation and their valuable support by sending their kids for the practice and rehearsal sessions without netting a station. I really thank all the parents from the depth of my heart. And the foremost guests of this occasion are blooming buds, sweet cherubs with their angelic faces and vibrant smiles. It's time to thank all the non-teaching staff and technical staff who have been a great support for the success of this occasion. Once again, I extend my heartfelt thanks to one and all. Thank you. Tickety-doo, la 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 la. Tickety-doo, la 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 la. Hey Hummingbird, why are you very excited? I'm on cloud 9, awaiting the cultural fiesta to begin. I hope everyone would enjoy the cultural fiesta. You overeaten flat, eat now. Likewise, our kids achieve and sought something beyond the sky. Would you like to see it? Yeah, my folk. Let us visualize and get motivated buddies. Here it goes.
शिवाय सर्वेश्वराय सदाशिवाय महादेवाय What a devotional performance! We were taken to the world of Kailaya, inspired the kids with a thrilling applause. Hey Avanti, do you know I can sing sweetly as a cuckoo? Would you like to listen to my sweet song? Yes, yes. Deck the always what the folly, fa la 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 la. This is the season to be jolly, fa la 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 la. Hey, stop, stop. You're annoying. Better we'll call our choir girls to sparkle the stage.